நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பரும் கண்காணியும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கைவிடாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ எங்கள் அன்பே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அழகே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருணோதயமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை தந்து இந்த புதிய மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், நீர் செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும்படியா, நீர் எங்களை கூட்டிச் சேர்த்த கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே, ஓ இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே உம்மை பார்க்கும்படி நீர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற துதி, ஸ்தோத்திர, ஆராதனை, பாடல்கள், விண்ணப்பங்கள், அப்பா தியானிக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மக்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய மக்களோடு நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து, ஓ அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடிக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தீங்கும் வராதபடிக்கு இந்த 2026 நம்மோடு கூட துவங்கினவங்க இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் அவர் நம்ம ஜீவனோடு இம்மட்டும் நமக்கு ஜீவனை தந்து சுகபலனை தந்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 103வது சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டு நமக்கு எவ்வளோ உபகாரங்களை செய்திருக்கிறார் அல்லவா, எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 116வது சங்கீதத்தில், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், ஒன்று மாத்திரம் செய்வேன், அவர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவேன் என்று சொன்னது போல நாம கூட என்னங்க செய்ய முடியும்? ஆண்டவருக்கு எது கொடுத்துங்க ஆண்டருக்கு ஈடு கட்ட முடியும் அவர் செய்த உபகாரங்களுக்கு? ஆனால் ஆண்டர் எதிர்பார்க்கிற அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? யாவருமா சேர்ந்து ஆண்டர் நாம் துதிக்க போகிறோம். ஆத்துமாவே, நீங்கள் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி நாம் கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் எண்ணியே பாடிடும், என் உள்ளம் போற்றிடுமே. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்று. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே சொல்லுவோமா? ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று, துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று. சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டு அணைத்தார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட்டார், என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளால் என்னை மூடி கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா
ஆத்துமனேசரேசுவையே சென்று ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. மீண்டும் ஆண்டவரை பார்த்து துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கு. வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கு. வாழ்வு தந்த தேவனை, வாழ வைத்த ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கு. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே. என்றும் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்று, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. மீண்டும் சொல்லலாமா? சிறகுகளால் என்னை மூடி கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளால் என்னை மூடி கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவை. அவரை பார்த்து ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. அப்பா, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவன். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே. போற்றிடும் என்றென்றும் உள்ளம், துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று, துதித்திடும் என்னுள்ளம் என்றும். தெய்வ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை, நம்மை சார்ந்த எல்லாவற்றையும் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் பாதுகாப்பு தேவனாய் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கொளுத்து எப்படி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாரோ அதே போலதான் நம்மையும் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு, நம்ம மடிந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மை அரவணைத்திருக்கிறாரு. அவர் சிறகுகளினால நம்மை மூடிக்கொண்டிருக்கிறாரா.
அவர் சிறகுகளினால நம்மளை அணைத்து கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவனை நாம் பாடுவோமா? எங்களோடு கூட சேர்ந்து தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் என்று மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? துக்கப்படணும் அவசியம் இல்லை. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து பாடலாமா எங்களோடு? தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், என்றென்றும் பாடி மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லி பாடுவோமா எங்களோடு இணைந்து? தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கரங்களை தட்டி சொல்லுவோமே, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. அப்பா, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் எண்ணியே சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்று. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்று. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. ஓ நன்றி அப்பா, துதித்திடும் என்னுள்ளம் என்று, போற்றிடும் என்னுள்ளம் என்று. எஸ் எஸ், இருக்க இடங்கள் அப்படியே கர்த்தரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, எங்களோடு இணைந்து நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க ஆத்துமா மேல கை வச்சு சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே ஓ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நம்ம துதிப்போமா, நம்ம துதிப்போமா தேவ பிள்ளையே. அவர் நம்ம வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறாரே. ஓ அவர் கரம் நம்மை நடத்தினது அல்லவா, அவர் கரம் நம்மை பாதுகாத்தது அல்லவா, ஓ அவர் கரம் நம்மை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு. ஓ அன்னைக்கு யாபேஸ் அவமானாரு, ஆண்டவரே ஓ தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு ஓ என்னை காத்து கொள்ளுன்னு சொன்னது போல ஓ அதற்கு விலைக்கு கர்த்தர் காத்தார் அல்லவா. ஓ எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு நாசமோசமும், எந்த ஒரு காரியமும் நம்மை அணுகாதபடி காத்த தேவனை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே,
காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. இதுவரை உன்னை நடத்திற தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. தேவ பிள்ளையே, அன்னைக்கு சாமுவேல் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறாரு. இம்மட்டும் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரை வைத்தாரே. ஓ, இம்மட்டும் உதவி செய்த தேவன், உங்களுக்கு உதவி செய்த தேவன், உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்த தேவன், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை செய்த தேவன் இனியும் 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 உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஓ, உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஓ, சொல்லிருக்கிறார், அவைகள் கொடுக்க வாங்கிக் கொள்ளுமா, கரத்தை திறக்க நன்மையால் திருப்தி ஆகுமா. ஓ, கரத்தை திறக்க நன்மையினால் திருப்தி ஆகும். உங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தேவன். ஓ, நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து சொல்றீங்களா? எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. எபினேசரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். மட்டும் உதவி செய்த எபினேசர், இனியும் நீங்க உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறீர்கள். இனியும் எங்களை நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறீர். இனியும் எங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீரப்பா. அப்பா, இந்த மாதத்துல உங்களுடைய மக்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்கள், என்னென்ன உதவிகள் இருக்குதோ எல்லாவற்றிலும் நீர் எபினேசரா இருந்து மக்களுக்கு நீர் அற்புதங்களை செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இருப்போம். எபினேசர் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை அண்ணா கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்கலாம். God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்பொழுது தான் அந்த வருஷம் துவங்கினது போல இருக்குது. ஆமென். வாட்ச் நைட் சபைக்கு ஆயத்தமாகி ஒரு புதிய நாளுக்காக, புதிய வருடத்துக்காக, புதிய மாதத்துக்கு காத்திருந்தது போல இருக்குது. எவ்வளோ வேகமாய் நாட்கள் போகிறது பாருங்கள். ஹல்லேலூயா. புது வருஷத்தை துவங்கி ஒரு மாதத்தை முடித்து கர்த்தர் இன்னொரு புதிய மாதத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அல்லவா. மனுஷரின் நாட்கள் புல்லுக்கோப்பாக இருக்கான். காலை மலர்ந்து மாலை மறைந்து போகிறான். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபையினால் நம்மளுக்கு 2025 வருஷத்தை கடந்து இந்த ஒரு புதிய 2026 தந்து, அதுலேயும் முதல் மாதத்தை கடந்து இந்த 2வது மாதத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் நம்மளை காணுபடி செய்திருக்கிற அல்லவா. எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள் ஆண்டரை நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். இப்படியெல்லாம் வாழ்நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறன்னா
அவர் நாம மகிமைக்காக, அவர் நாம புகழ்ச்சிக்காக தான் நம்ம வாழணும். நாம் நமக்காக இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், ஜனம் வேணும், இது வேணும், அது வேணும், அதெல்லாம் செகண்டரி தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஒரு நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தில் எவ்வளவுக்குள்ள நீங்கள் தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட இந்த புதிய நாளுக்காக, இந்த 2வது மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் துதித்து பாடி ஆராதிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. இப்பொழுது கூட பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆவியா ஜீவனமா இருக்கிற வார்த்தை எங்களுக்கு இப்போது வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தடைகள் விலகட்டும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசுகுல என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இங்க பாருங்க, அற்புதமான ஒரு சம்பவம் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? மோசே, என் கை குறுகி இருக்கிறதா? இது நடக்குமா? இது நடக்காத? இன்று நீ இப்போ பார்ப்ப. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, இந்த முதல் நாளில் பரிசுத்த ஆவியார் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் என் கை குறுகி இருக்கிறதா? ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்க காணப்படுகிறதுனா, இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக மோசே இடத்துல சண்டை போடுவாங்க. ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருவார். வருகிற வழியில் இப்போது மோசே இடத்துல ஒரு முறையீடு வைக்கிறாங்க. என்ன முறையில்னா, எங்களுக்கு இறைச்சி வேணும். அது என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பி அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாருங்களேன், நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அப்படி சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை புண்ணுகளை நினைக்கிறோம். இப்பொழுதோ நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்னாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்களாம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தாங்க. மிகவும் ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க ஜீவனையை கசப்பாக்கினார்களாம். இவ்வளோ கொடுமையை அனுபவித்த அந்த ஜனங்களை கர்த்தர் அற்புதமாக தான் ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால அவங்களை விடுவித்து கொண்டு வராரு. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லாம, இதுக்கெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடாம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு இறைச்சி கொடுப்போம் யாரு? நாங்க எகிப்தில் வெள்ளைக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் மச்சங்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோமே. இங்க மன்னாவை தவிர வேண என்னத்தை கண்டோம்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நிறைய நாள் நம்மோட கூட இப்படித்தானே புலம்புறோம். ஆமேன். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாரு? நான் கேட்ட வீட்டை கட்டி கொடுத்தாரா? நான் எதிர்பார்த்த என் பிள்ளைக்கு திருமணத்தை செஞ்சு கொடுத்தாரா? இன்னும் என் பிள்ளை கர்ப்பம் அடைக்கப்பட்டு தானே இருக்கு? இப்படி பல காரியங்களை, கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவனுக்கு விலை மதிக்க முடியாத ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பார்த்துருக்கீங்களா? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷனோட உயிருக்கு கேரண்டி இல்லை. ஆமேன். இன்னைக்கு காலையில் பொழுது எழுந்தவன் மாலை நேரத்தில் ஜீவனோடு இல்லை. இன்னைக்கு மரணங்களை எவ்வளவா சம்பரிக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷனுடைய ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. எப்பெல்லாம் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது.
இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை தானே. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நம்ம என்ன பண்ணாங்க, எனக்கு இது இல்லை அதெல்லாம் புலம்புறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் புலம்பினாங்க, அப்படி தான் கலங்கி கொண்டு இருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னாக்கா எங்களுக்கு உள்ளம் வாடி போகிறது. அவங்க சொல்கிற காரியம் பாருங்க, எங்கள் உள்ளம் வாடி போகிறது, என் உள்ள வேதனையாக இருக்குது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, ஆண்டவர் இதுவரெல்லாம் பாராட்டின கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தேவைப்படையில. அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, எது கிடைக்கல அது கிடைக்கல, இவங்க அப்படி தான் புலம்பினாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மோசேக்களை சொல்வார். அந்த 4வது வசனத்தில் அங்கே அற்புதமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். அந்நிய ஜனங்கள் அவர்களோடு கலந்தபடியினால அவர்களுக்குள்ள அந்த இச்சை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துடுச்சு. தெய்வ பிள்ளையில நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்நிய நுகங்களை நம்ம பிணையக்கூடாது. அந்நிய மக்களோடு கூட நம்ம அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு, அவங்களுடைய வழக்கங்களுக்கு நம்ம இணைந்து போகவே கூடாது. ஆண்டவர் இப்படி நான் மாற்றி சொல்கிறேன், ஆண்டவர் இருக்கிற, ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவர் அவன் விரும்பாத காரியங்களை அவன் செய்யக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், உண்மைதான். எல்லாத்துல சகோதரத்துவம் இருக்கணும், எல்லாத்துல நம்ம அன்பு கூறணும், சத்துருக்களை செய்யணும், சிநேகிக்கணும், உண்மை. ஆனால் நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் இறங்கி வரக்கூடாது. இங்க அந்நிய ஜாதியான ஜனங்களோடு இவங்க இணைந்ததுனால தான் அவர்களுக்குள்ள இந்த இச்சை இவர்களுக்குள்ள வந்துடுச்சு. தேவப்படையில் இன்னைக்கு நம்ம யாரோடு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், மிக மிக அவசியமானது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்கன்னா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். ஆண்டவர் பிள்ளைங்க பரிசுத்தமாக தான் இருக்கணும். பரிசுத்தனை என்னது? செட் அப்பார்ட். ஹோலினா செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்துடைய பழக்கங்களுக்கு, உலகத்துடைய ஆமென் அசிங்கங்களுக்கு, உலகத்துடைய அசுத்தங்களுக்கு நாம் சிக்கவே கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் பாருங்க, அந்த ஜனங்களோடு கலந்ததுனால அவங்களுக்கு இருந்த இச்சை இவர்களுக்கு வந்து இப்போ இவங்களாம் புலம்புறாங்க, எங்களுக்கு இறைச்சி இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அது என்ன ஆகும்? புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பார் யார் என்று எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இறைச்சிக்கு தானே அழுதீங்க, இப்போ நீங்க சாப்பிடுவீங்க பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க சொல்ற நீ எகிப்தில் சௌக்கியமாக இருந்தேன்னு அழுதுறீங்களே. எகிப்தில் எவ்வளோ ஒடுக்கப்பட்டாங்க, எவ்வளோ வேதனையில் இருந்தாங்க, அவங்க ஜீவனையும் கசப்பாக்கினாங்க. ஆனால் இப்போ பாருங்க என்ன நடக்குதுனாக்கா, ஆமென் அல்லேலூயா, எகிப்தில் அழுதாங்க. அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறேன்னா, உங்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன். எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறாரு. தொடர்ந்து 19ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்களுக்கு முக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். பாருங்க, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாசத்துக்கு நீங்க சாப்பிடுவேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி அழுதுட்டீங்க. கர்த்தர் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இறைச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாதத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ தான் மோசே எப்படியாப்பட்ட கேள்வி கேட்குறாரு. 21ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்போ மோசே கேட்குற, என்ன ஆண்டவரை சொல்றீங்க? என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் புசிக்கும்படிக்கு அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகள் அடித்தாலும், கடலில் இருக்கிற அத்தனை மச்சங்களை கொண்டு வந்தாலும் எப்படி ஆண்டவர் நடக்கும்? அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கை குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா.
மோசே என் கை குறுகி இருக்குதோ, இது நடக்குமோ நடக்காதுன்னு பார்க்குறல, நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாய் ஆண்டவர் செய்வார். அதே என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயர கிடக்க செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. இந்த வசனம் அழகா இருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் அடித்து கொண்டு வந்தது. எவ்வளவு தெரியுங்களா தெய்வ பிள்ளையில, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமா அப்படின்னா, ஒரு நாள் நடந்து பிரயாணம் பண்ணால் ஒரு 50 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமா, இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் 2 முழ உயரத்துக்கு காடைகளாக வந்து நிரம்பெறுது. ஹல்லேலூயா. எப்படிங்க இது ஆகும்? ஒரு காற்று அடித்து இவ்வளோ பெரிய அற்புதத்தில் ஆண்டு செய்வார்னா, இந்த பக்கத்தில் இந்த வலது பரம் இடது பரம் எல்லாம் காடைகளாக நிரம்பி இருக்குது. அதுதாங்க கர்த்தர். அப்போ தான் அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், என் கை குறுகி இருக்கிறதோ, இது நடக்குமோ நடக்காதுன்னு கேட்டல. இப்போ பாரு மோசே, ஒரு காற்றை கொண்டு ஆண்டவர் இத்தனை லட்சக்கணக்கான காடைகளை கர்த்தர் கொண்டு வருவாரானா, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா? கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுமா? கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியனை வந்து 2வது மாதத்தில் முதல் நாள் பட்சமாங்களோடு பேசுகிறேன். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த ஆண்டு நம்ம ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆதியாகமம் 12:2 அல்லவா? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் நிச்சயமாக பெருக பண்ண உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பெயரை பெருமைப்படுத்த உண்மையில் இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியில் பேசுமா சொன்னேன், அவன் இழந்து போன சிறையாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தருவார். என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அவன் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். மகிமையான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 3 காரியங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி மறுபடியும் ஆவியானது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது சரியாக்கப்பட்டிருக்கு, எதை இழந்து போயிருக்கிறீங்க, தேவ பிள்ளையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னென்னலாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அன்றைக்கி ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்னார் ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதே போல செய்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவ பிள்ளைகள் ஒரு வார்த்தை கூட தரையில் விடாது. இந்த ஆண்டு கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி முடிக்க உண்மையில் இருக்கிறார். இது நடக்குமா? இது கைக்குடி வருமா? இது வராதா? என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா? இந்த வேலை கிடைக்குமா? ஒரு வேளை இந்த சுகம் கிடைக்குமா? எந்த காரியத்தில் கேள்வியோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பட்சமோடுகளோடு பேசுகிறாரு. ஒரு காற்றை கொண்டு அவரால் காடைகளை அனுப்ப முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போ என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று அந்த 100க்கு அதிபதி கேட்டபோது ஒரு வார்த்தையில் கர்த்தர் அற்புதம் செய்தார் அல்லவா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் சுகமாவேன்னு 12 வருஷமாக பெரும்பாடு அந்த ஸ்திரீக்கு உதரத்தின் ஊரினோடு பொழுதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா, உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? இருந்தது 5 அப்பம் 2 மீன், ஆமீன், ஆயிரங்களாக கத்த பெருக பண்ணுவாரன்னா உங்கள் வாழ்க்கையில் கத்த பெருக பண்ண மாட்டாரா? எந்த காரியத்தில் குறைவோடு இருக்கிறீங்க, எந்த பலவீனத்தோடு காணப்படுகிறீங்க, இந்த முதல் நாளில் பரிசுத்தாமை திட்டமாய் அவங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையில் அவர் கை குறுகவில்லை, அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்களில் நாட்களில் என் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நான் கர்த்தர்,
நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆமென். ஆண்டவர் கர்த்தர் யார் என்பதை இந்த ஆண்டில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறார். அவர் யார் என்பது, அவர் வல்லமை என்ன என்பதை அவர் உங்களுக்கு நிரூபிக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க தேவ பிள்ளைகளே. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், நான் வார்த்தையை நான் நிறைவேற பண்ணுவேன், நான் சொன்னதை நிறைவேற பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு நிறைவேற பண்ணுவார். ஒருவேளை சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. அதே எசேக்கியேல் 24 அதிகாரம் 14 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன். நான் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்ற வல்லமை எனக்கு இருக்கு, அது செய்து முடிக்க வல்லமை எனக்கு இருக்கு. அப்படித்தானே அர்த்தம். பாருங்க, மோசேக்கு அதுதானே சொன்னாரு, என் கை குறிக்கிறத பார். ஒரு காற்றை அனுப்பி காடைகளை அனுப்புவாருன்னா உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார், நிச்சயமாக செய்வார். இங்கே சொல்கிறாரு, நான் பின்வாங்குவதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, மனஸ்தாபப்படுவதும் இல்லை. அவர் பின்வாங்க மாட்டார். அவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரோ அதை 100க்கு 100 நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ இந்த மாதம் என்ன சொல்கிறாரு, என் கை குறுகி இருக்கிறதா நீங்கள் டெஸ்ட் பண்ணிப்பார், என் கரை உனக்காக நீட்டப்படும். ஆமென். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். என்னாகும் புஸ்தகம் 23 அதிகாரம் 19 வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தெய்வ பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல மாட்டார். மனுஷனுங்க பொய் சொல்லிடுவாங்க. நான் வரேன்னு சொல்லுவாங்க, வர முடியாது. கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க முடியாது. சாரி பிரதர், கிடைக்கல, என்னால் முடியல. ஒரே சிம்பிளாக அழகாக ஒரு வார்த்தை, சாரி. என் ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் கையில் சாரி கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேற்றுவார். அவர் சொல்கிறத தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அதே 1 சாமுவேல் 15:29 கூட வாசிக்கும் போது இந்த காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றார். பார்த்துருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? ஜெயபலமான, எப்பவுமே ஜெயத்தை கொடுப்பார். அவன் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவது இல்லையா? எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது செய்வார். இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தினை போல பெருக பண்ணுவேன் என்று. ஆபிரகாம் 100க்கு 100 அது விசுவாசித்தாருங்க. ரோமர் 4 அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பாவனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். பாருங்க, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக வருவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத இருக்கும் போது அவருக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. 1% கூட வாய் மெடிக்கலி ஷீ இஸ் வெரி வெரி அன்ஃபிட். 19 வசனத்தில் வாசிங்களா, அழகா சொல்லும். வாசிக்க கேட்போம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். தெரியும், அவர் சரீரம் பலவீனமா இருக்கு, 100 வயசு, சரீரம் செத்து போயிட்டு ஆபிரகாமுக்கு தெரியும்.
சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் அதை எண்ணாதிருந்தான். அவன் எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர், கடற்கரை மணலத்தின போல, வானத்து நட்சத்திரம் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று வாக்கு பண்ணினவர் உன்னதமானவர், பெரியவர், பொய் சொல்ல மாட்டார்னு 100% விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் ஆண்டு கொடுக்கிறாரு. பிள்ளை பிறந்தது 100வது வருஷம். யோசித்து பாருங்க, 25 ஆண்டுகள் விசுவாச பரீட்சை. எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, என்னென்னலாம் பரிகசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வாக்கு தத்துவத்து மேலே, கர்த்தர் வார்த்தை மேலே உறுதியாக இருந்தார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறிடுது. அதனால தான் இன்னைக்கு வரலாம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயும் விசுவாசிகள் தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். ராமே, இன்னைக்கு வரலாம் ஆபிரகாமை பற்றி ஏன் பேசுகிறோம்? விசுவாசத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு நடைமுறை பயிற்சி சொன்னால் ஆபிரகாம் அல்லவா? எவ்வளோ அழகாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையில் படப்பட்ட விசுவாச பரீட்சைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. அவர் சொன்னார் நடக்கும். ஆமேன். அவர் கை குறுகாது, அவர் கை நீட்டப்பட்டிருக்கிறது. இதை சோர்ந்து போகாது விசுவாசிங்க. நிச்சயமாண்டு செய்வதற்கு உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? அல்லேலூயா. மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ ஆண்டவர் கேட்குறாரு. அவர் தானேங்க மீட்பர். உங்களை அப்படியே அம்போன்னு விட்டுருவாரா? நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படியே மடிந்து பண்ண விட்டுருவாரா? இல்லைங்க. அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தர், அவர் நம்மளை மீட்பர். அல்லேலூயா. இஸ் அ ரெடீமர். நம்மளை மீட்டு எடுத்துக்கிறார். பாவத்தில் இருக்கிறீங்களா? சாபத்தில் இருக்கீங்களா? அக்கிரமத்தில் இருக்கீங்களா? கடனில் இருக்கிறீங்களா? பிரச்சனையில் இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கீங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க உண்மையில் வர இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தைன்னா, நான் அவனை மீட்டெடுப்பேன். என் கரம் இன்னைக்கு வல்லமை உள்ளது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வெளிப்பட்டு அவர் யார் என்று நிரூபித்து ஆண்டவர் அவர் விடுவித்து கொண்டு வந்தாரோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை மீட்பார். நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க. தேவப்பிள்ளையில் அப்படியே இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் உண்மையில் வர இருக்கிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமே. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஆமே. உங்களை ரட்சிப்பார், உங்களை மீட்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை சுகமளிப்பார், உங்களை வாழ வைப்பார். என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை நிச்சயமாக அவர் செய்வார். அவர் கரம் அப்படிப்பட்ட கரம். அது மாத்திரம் இல்லாமல் யாத்திராகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் கரம் எப்படிப்பட்ட கரம் என்பதை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறதா. அவர் கரம் சாதாரண இல்லைங்க, மகத்துவம் சிறந்திருக்கிறது. அப்பேற்பட்ட கரம். அது மாத்திரம் இல்லாமல் ஆமென், அடுத்து சொல்ல போதும் வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கிப்பட்டது. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லப்பட்டது? 13-14 அதிகாரத்தில் வாசிங்கன்னா, பார்வோன் நாங்களை மறுபடியும் பின்தொடர்ந்து வருகிறான். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வது தெரியாமல் கலங்கி கொண்டிருக்காங்க. மோசைக்கு விரோதமாக கல்லெறியை பார்க்குறாங்க. எகிப்தில் எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லைன்னா எங்களுக்கு கொண்டு வந்து கடலில் சாவடிக்க கொண்டு வந்தேன்னு. அப்போ தான் ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை நீட்டுகிறார். செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெட்டாந்தரை உண்டு பண்ணார். இதெல்லாம் இறங்கிக்க பார்க்கவே முடியல பாருங்க. ஒரு கடல் போய் பிளக்குமா? கடலில் வெட்டாந்தரை உண்டு பண்ணுறார். தன் ஜனத்தை அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டு அவன் பின்னாடி வந்த பார்வோனையும் அவன் சேனையும் கடல்களிலே மூழ்கடித்து அவர்கள் கொன்று போடுகிறார். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். ஆமென்.
அவனுடைய கரம் பகைஞ்சனை கொன்று போட்டதான். உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை மனுஷர்கள் எழுப்பினாலும் பயப்படாதீங்க. அவர் கரம் குறுகி போகலை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணி இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வந்தாலும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க அவர் உண்மையில் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் கூட வாசித்து நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். எஸ்ரா மேலே தேவனுடைய கரம் இருந்ததுனால அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தாராம். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. தேவனாக கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தனால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். தெய்வ பிள்ளையில இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்குது. இந்த மாதத்தை அந்த கரம் நடத்தும். அந்த கரத்துக்குள்ள அற்புதங்கள் இருக்குது, அந்த கரத்துக்குள்ள நன்மைகள் இருக்குது, அந்த கரத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது, அந்த கரத்துக்குள்ள பாதுகாப்பு இருக்குது. அதனால தான் கண்மலையின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தாலே நம்மளை மூடி இருக்கிறார் அல்லவா. தேவப்பிள்ளையில் ராஜா கேட்டது ஆமீன் எஸ்ராக்கு கிடைக்குமானா கர்த்தருடைய கரம் இருந்ததுனால இன்றைக்கி கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. உங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என் கை குறுகி இருக்கிறதோ, ஓ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இது நடக்குமோ நடக்காதோ என்று பார் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவரே உங்கள் கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி ஒரு காற்று வீச பண்ணி ஆண்டவரே காடைகளினால் நிரப்பி உங்கள் வல்லமையை வெளிப்படுத்துவீங்கன்னா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, வேண்டி கொண்டிருக்காங்களோ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக ஆண்டவரே. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த என் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. என்னென்ன காரியத்துக்காக கர்த்தருடைய கரம் எனக்கு நீட்டப்படாதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷத்தில் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. என்னென்ன நன்மைகளுக்காக எதிர்பார்த்துருக்கிறாங்களோ உங்கள் கரம் நீட்டப்படுவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. எஸ்ரா மேல உங்கள் கரம் நன்மையாக இருந்ததுனால் ராஜா கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இவர்கள் மேல உங்கள் கரம் இப்போது நீட்டப்படுவதாக. அப்பா, ரட்சிக்கப்படாத புருஷர்கள், ரட்சிக்கப்படாத மனைவிகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரட்டுங்கப்பா. வீசா வரட்டுங்க ஆண்டவரே. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒர்க்கிங் ஆர்டர் வருவதாக, அந்த ப்ரமோஷன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில், இந்த 2வது மாதத்தில் ஆண்டவரே ஃபைனான்சியல் பிளஸ் பண்ணுவீராக. பொத்தல் பையில் போல இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே மாறுபடியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்மை கிருபை உண்டாகட்டுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என்று எக்ஸாமுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்கள் கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டு இருப்பாங்கண்ணா, ஆண்டவரே மரண பயத்தோடு கொண்டு இருப்பாங்கண்ணா, வியாதிகளோடு கொண்டு இருப்பாங்கண்ணா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே சுகமாக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உங்கள் ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுவேன் சொன்ன கர்த்தர். ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுங்கப்பா. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டுங்கப்பா. பிரிந்து பண்ண குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படட்டுங்கப்பா. ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதில் உங்கள் கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீட்டப்படட்டும். இதில் ஆசீர்வதியும் எங்களுக்கு என்னப்படுத்தும். கிருபை கொப்பு கொடுக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். நீ சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவீராக.
ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்கள் அற்புதமாய் நடத்துவார். தைரியமாக போங்க. காட் bless you. ஆமென்.